வணக்கம் இடம்பலம் நேர்களே. இந்த சம்மர்ல எல்லாருமே காஞ்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வந்தா இன்னும் மறுநாள் 2 நாள் லீவ் எடுத்துக்கிற இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல சொலண்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க கூலான அரசியல்வாதி என்பதால் இவர் ஒரு கூலான அரசியல்வாதி என்பதால் இவரை வாட்டர்மெலான் ஸ்டார்னு எல்லாருமே அரசியல் வட்டாரத்துல அன்போடு அழைக்கிறாங்க. என்ன இவர் டிஸ்ட்ரிக்ட் பூசணிக்காய் போல இருக்கக்கூடிய பம்கின் ஸ்டார் வேணா சொல்லுங்க, இல்ல வாட்டர்மெலன் ஸ்டார்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா அந்த மாக்காப்பா வந்து குமுறு நானு அந்த மாதிரி கும்பலா வந்து குமுறத்துக்கு தயாரா இருக்காங்க. அவர் தயாரா? இதுல வேற எல்லாரும் கேட்கிறாரு, நான் ரெடி, நீங்க ரெடியா என்றார்ல. நாங்க ரெடி, வா தனியா நின்று சண்டை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரியும்ல என்ன செய்வார்? சண்டை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல கோட்டையை பிடிக்க போகும் புலி, எல்லாருமே எடுக்கப்பட்ட புலி, எல்லாருமே கும்பலா வந்து இவரை தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் சிங்கரா நிக்கிற அரசியல் சிங்கம். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அசிங்கத்தை எங்கேயாவது சிங்கம்னு சொன்னா சிங்கமே வந்து தற்கொலை பண்ணி சேவ் பண்ணிக்கும் அப்படிங்கிறீங்க. சொல்ல முடியாது. அதையும் நீயே பண்ணி விட்டுருன்னு ஸ்டாலினை பார்த்து சொன்னாலும் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு இளைஞரா பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பிரதீப் ரங்கநாதன் தான் நம்ம ஸ்டாலின். இல்லை, அவர் அரசியல் பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னு வேணா சொல்லலாம். உண்மையை பேசுறவரையும் கிசு பேசுறவரையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்களேங்க, என்னங்க நீங்க? கிசியே வாழ்க்கையே வாழ்ந்தவருங்க அவரு. விசா கசமுசாலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு டீலிமிட்டேஷனை பாஜக கொண்டு வந்தாலும் இவரோட அரசியலுக்கு நோ லிமிட்டேஷன் அப்படின்னு சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி மேட்சை கம்பேர் பண்ணி தமிழக அரசியல்ல டெல்லிக்கு சவால் விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர்னா நம்ம ஸ்டாலின் தான். ஆனா நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, அவருடைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கு தொடர் லூஸ் மோஷன் அப்படின்றது தான் எனக்கு புரியுது. தேர்தல் நெருங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து சிஎம்மா ப்ரொமோஷன் ஆக போறாரு, அப்புறம் யாருக்கு லூஸ் மோஷன் அப்படிங்கறத பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். அதுதான் சொல்றேன், இன்னும் 10 நாள் தான். நான் இங்க இருந்து வேலையை விட்டு நிக்கிறேன். உதவாநிதி தமிழகத்தின் அரசியல் கான்ஸ்டிபேஷன் வேணா சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி பேசுறாரு. இல்ல, கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி பேசுறாரு. கஷ்டப்பட்டங்க, வேற எதுவும் இல்ல. மொத்தத்துல இன்னைக்கு வணக்கம் வளமிடம் வடபலம் சொல்லிட்டேனா, ஸ்டாலின் வரும்போது எல்லாம் வந்து இயற்கையா வர்றது தானே. வணக்கம் இடமலம் வணக்கம்னு சொல்லிட்டேனா. வணக்கம் இடமலம் நேயர்களே. இப்பொழுது நம்மளோட கிஷோர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டேனா. என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ் ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. 16 இடங்கள் 60க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள். 16 இடங்கள்னா என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். சூழ்ச்சிக்கு இரையாகி என பகைவர்களா அனைவரும் வாருங்கள் நம் தமிழன் கலைகள் யாவின் கரெக்டு தானே? கலைகள் கதைகள் சொல்லிட்டேன் கரெக்டு தானே? நிகழ்வினை தொடங்கி நிகழ்வினை என்னடா பிரச்சனை? இன்னும் வெல்கமே தாண்டல. 3 கேஸ் தூங்கி போச்சு. குனிஞ்சு கழுத்தா வலியுது. கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவருக்கும் நல்லவனாம். டேய், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைய ஸ்கூல் போயிடும். ஆனா சத்தியமா அந்த ப்ரோகிராம் நம்ம ஒரு திருவிழாவில் சந்திப்போம். அது வந்து அடுத்த ரவுண்டு போயிடலாம். வணக்கம் இடம்பலம் நேயர்களே. கிஷோர் கே மாமின்னு சொல்லிட்டேனா, என்னங்க இது வாய் குழஞ்சிட்டே இருக்கு. அதான் நான் சொல்றேன், ஸ்டாலின் வந்தாலே இதெல்லாம் இயற்கை தானே. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ். சரி இல்ல அப்படின்னு கேட்கறாரு. மயிலாப்பூர் மாமின்னாதீங்க. ஐயோ, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ். நான் பேசுறதுக்கு இல்ல, அவருக்கு திருப்பி முதல்வரா வந்து இந்த தொண்டாட்டத்துக்கு கடைசியா ஒரு சான்ஸ். ஏங்க தொண்டாட்டுறதுக்குங்க? எனக்கு துண்டாடுறதுக்கு துண்டாட முடியாது. தமிழ்நாட்டுல எதுவும் கிடையாது, மிச்சம் கிடையாது. கக்கூஸ்ல இருந்து எல்லாத்தையும் துண்டாடிட்டாங்க. நிறைய சேனல் இருக்கு சரியா, டபுள் மீனிங்ல பேசுறது, அரசியல் கிசுகள், யாரை வச்சிருக்கா, எங்க இந்த வீட்டுல வச்சிருக்காங்க, அந்த மாதிரி பேசுற கண்டென்ட்லாம் நிறைய இருக்கு சரிங்களா. நிறைய இப்போ உதவானதே பேசி சுத்துறானே. அந்த மாதிரி சேனல்ல போய் பேசலாமே. உங்களை ஒரு அரசியல் ஆர்வலர், திறனாய்வாளர், அலசி நிறைய விஷயங்களை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கோச்சிக்கிட்டு ஒரு 2 நாள் வந்து லீவ் போட்டேன், தெரிஞ்சிருப்பீங்கன்னு பார்த்து திருந்தவே மாட்டேங்களீங்க. நீங்க கோச்சிக்கிட்டு வேற லீவ் போட்டீங்களா? சரி, எனிவே இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு உண்டான ஒரு கூப்பன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்தலில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது அதுதான் வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அந்த 8000 ரூபா கூப்பன் எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? சரி, அதுக்கு ஒரு பிரதியாக போய் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொடுத்தா அவங்க குதூகலமாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு திமுக காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை குளிர்விக்கிறதுக்காக அந்த 8000 ரூபா கூப்பனை அவங்களே ஒன்று தயாரித்து கொடுக்குறாங்க. அதை போய் தடுத்து நிறுத்துறீங்க. அது தேர்தல் ஆணையத்தின்படி தடை செய்யப்பட்டது சரியா? இப்ப திமுக காரன் வந்து என்னென்ன பித்தலாட்டம் செய்வான்றது இன்னைக்கு நேற்று பார்க்குற விஷயம் கிடையாது. போக்கு மாக்குனாலே திமுக தானே. அப்போ திமுக அவன் கொடுக்கக்கூடிய அந்த கொலுசு பாலாஜின்னு கூட சொல்லும்போது கூட அவர் நம்ம அம்மன் அர்ஜுன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேட்டியில் சொல்கிறாரு, கொலுசு பார்த்தீங்கன்னாக்கா மேலே மட்டும் பாலிஷ் போட்டு வெள்ளி கொலுசுன்னு போய் சொல்லி கொடுத்த கதையெல்லாம் இருக்குது சரியா?
இதெல்லாம் திமுக அக்மார் கருணாநிதி தனத்தை வந்து அன்றிலிருந்து இன்று வரை கடைபிடிக்கக்கூடியவர். இப்போ இதில் இந்த கூப்பன் அப்படின்றத அடுத்த ஒரு ஃப்ராடுத்தனம். இந்த கூப்பனே ஒரு ஃப்ராடுத்தனம். இந்த கூப்பன் திட்டம் இருக்கு பாருங்க, இதுவே ஒரு ஃப்ராடுத்தனம். ஏன்னா 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு கிரைண்டர் வாங்குறீங்க, சரி, கடையில் போய் 10,000 ரூபாய் கிரைண்டர் வாங்க. அதே கிரைண்டரு 10,000 கிரைண்டர் நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா இல்லைங்க, கம்மி குறைச்சு தான் வாங்கணும். அந்த மாதிரி வாங்குறப்ப அது என்ன விலை இருக்க முடியும்? டெண்டர் விடுவாங்கல்ல, ஒரு அரசாங்கம் விடுதுன்னா டெண்டர் விடுவாங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போயிட்டு ஒரு காய்கறி வாங்குறீங்கன்னு நீங்களேன், 1 கிலோ காய்கறி வாங்குறீங்க, ஒரு விலை சொல்கிறான். தக்காளி 1 கிலோ 100 ரூபாய் சொல்கிறான்னு வைங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுவே நீங்கள் அங்கே போயிட்டு நான் வந்து அந்த வண்டி தக்காளி எனக்கு வேணும்பா அப்படின்றீங்க, அவன் அதே 1 கிலோ 100 ரூபாய் விலை கொடுப்பானா? அது எப்படிங்க அதே விலை கொடுப்பாங்க? குறைச்சு தானே கேட்போம். அப்போ அதே மாதிரி ஒரு அரசாங்கம் மொத்தமாக ஒரு பொருளை வாங்குகிறது அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவாங்க? டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விடும் பொழுது 3 கம்பெனி வருவான். அதாவது இந்த கிரைண்டர்னா கிரைண்டர் தயாரிக்கக்கூடிய 3-4 நிறுவனங்கள் வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க டெண்டரில். அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய பொருளை தராங்க எத்தனைக்கு 6,000 ரூபாய்க்கு தரேன். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், 5,500 ரூபாய்க்கு தரேன். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், நான் 7,000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்ட்டு. இப்போ 7,000 ரூபாய், 6,000 ரூபாய், 5,500 ரூபாய், இதில் எதை தேர்வு செய்யணும் அப்படின்னா, ஒன்று குவாலிட்டி, வாரண்டி, அதுக்கப்புறம் அந்த விலை. இதில் அந்த 5,000 ரூபாய் தேர்வு செய்கிறாங்க, 5,500 ரூபாய் தேர்வு செய்கிறாங்கன்னு. அதுக்கு அவன் வந்து அந்த 10,000 கிரைண்டரை சப்ளை பண்ணுவான். இப்போ இங்கே இவங்க கூப்பன்னு சொல்கிறாங்க, இதுலேயும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பேன் கார்டை வச்சுருக்கவங்களுக்கு கிடையாது. ஐயோ, அப்புறம் சரியா, பேன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு கிடையாது. 1,000 ரூபாய் மானியம் யார் யாருக்கெல்லாம் வரலையோ, பெண்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கு கிடையாது. நீளமா முடி வச்சிருக்க பெண்கள் கிடையாது. அவங்களே சொல்லுவாங்களே தகுதி அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா. இப்படி ஒன்னொன்னுத்தையும் அவங்க நீக்கி தான் கொடுக்க போறாங்க. ஆனா இவங்க என்ன ஃப்ராடுத்தனம் பண்றாங்கன்னா, இந்த கூப்பனை கொடுத்தால் நீங்க கடையில போய் வாங்கிக்கலான்ட்டு. நீங்க கடையில போய் வாங்கினா 1 கோடி பேர் கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு. இந்த தகுதி நீக்கம்லாம் போக 1 கோடி பேருக்கு இந்த கூப்பனை கொடுக்குறாங்கன்னு வைங்க. இந்த 1 கோடி பேர் போய் அந்த கூப்பனை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த கடை எங்கெல்லாம் போகுதோ பக்கத்தில் இருக்க கடை அப்படின்னா, இந்த தெருவில் 100 பேர் கூப்பன் கொடுத்துருக்கேன்னா அந்த 100 பேர் அங்கே போய் வாங்குவாங்க. சரி, வாங்கும்பொழுது அங்கே இருக்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 100 கூப்பன் உண்ட வருது, 8,000 ரூபாய்க்கு 100 பேர் வராங்கன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு சேல்ஸ் ஆக போகுது. ரைட்டு, சரியா? நீ வந்து எம்ஆர்பி கொடுப்பியா? இல்லையே. அப்போ நீ வந்து அதே 100 பொருளை போய் வாங்குவல, மொத்த கொள்முதல்ல வாங்கும்பொழுது எனக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பியோ அதை கொடுறான்னு கமிஷனை நடுவில் கேட்பாப்ல. சரியா? இந்த கமிஷன்ல ஒரு போர்ஷன் ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகும். இதாங்க சேவை வரி. சரியா? இது சுடலை வரி. சரியா? இது சேவை வரி இல்லை. அப்போ இதை நீ திட்டமிட்டு தான் இந்த கூப்பனே கொடுக்குற. நான் என்ன கேட்குறேன்னா, அரசாங்கம் 2 வழியா கொடுக்கலாங்க. ஒன்று நீ கொள்முதல் பண்ற, மக்கள்கிட்ட நேரம் கொண்டு போய் கொடுத்துரு. கிரைண்டர், மிக்சி வாங்குற கொடுக்குற, லேப்டாப் வாங்குற கொடுக்குற, டிவி வாங்குற கொடுக்குற, அப்படி கொடுத்துட்ற. சரியா? இலவச கறவை ஆடுகள், மாடுகள், கோழி வாங்குறீங்க கொடுக்குறீங்க. தாலிக்கு தங்கத்தை வாங்குறீங்க, அக்வயர் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, தாலிக்கு தங்கமா கொடுத்துறீங்க. இதெல்லாம் பொருளா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துறீங்க, பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லையா, பிரதமர் கொடுக்குறாரு பாருங்க, இல்ல 1000 ரூபாய் நீங்க போடுறீங்க பாருங்க, சரி, டைரக்ட் பெனிஃபிட் டைரக்டா வந்துரு, வங்கி கணக்குல போட்டுருங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து எல்லா குடும்பங்களுக்கும், இந்த குடும்பம் அந்த குடும்பம் தகுதி பார்த்து கொடுக்குறோம் அதெல்லாம் கிடையாது, எல்லோருக்கும் 10,000 ரூபாய் அடுத்த நாள் உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் சொல்றாரு இல்லையா. இது எந்தவித ஊழலுக்கும் இடம் இல்லாத ஒரு பண்டமாற்று இல்லை, ஒரு சலுகையை நீ கொடுக்குறீங்க. ஆனால் நீ கொடுக்கறது என்ன, கூப்பன் கொடுக்கணுமா, இந்த கூப்பனை இவங்க கடையில் கொண்டு போய் கொடுக்கணுமா, அந்த கடையில் அவங்க மாற்றிக்கலாமா, இல்லை அவங்க வந்து அவங்க கொடுக்குற பொருளை நம்ம வாங்கிக்கணுமா? என்ன அரசாங்கத்தோடைய முதலானது சட்டப்படியே தப்பு. அரசாங்கத்தோடைய ஒரு பொருள் வாங்கணும்னா, ஒரு பொருளை வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்கணும்னா மக்களோட பணம். சரியா? அப்போது நீ ஒரு பொருள் 1 கோடி பேர் வாங்க போகிறாங்க அப்படின்னா, இல்லை 50 லட்சம் பேர் வாங்க போகிறாங்கன்னா, அதை நீ என்ன பண்ணுறன்னா எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு வாங்குறதுக்கு நீ கூப்பன் கொடுக்குற. இது அரசாங்கத்துக்கு எவ்வளோ இழப்பு? கண்டிப்பாக லாஸ் வரும். 5,000 ரூபாய் பொருளை அவங்க 8,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறதுக்கு நீ கூப்பன் கொடுக்குற. அப்போ இந்த 3,000 ரூபாய் இந்த அரசாங்கத்துக்கு லாஸு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அதுக்கு 5,000 ரூபாய் டைரெக்டாக மக்களுக்கு கொடுத்துரு, அது பெஸ்ட்டுங்கிறீங்க. நீ 8,000 ரூபாய் நான் டைரெக்டாக மக்களுக்கு கொடுத்துட்றேன்னா அது பிரச்சனை கிடையாது.
ஆனால் 8000 ரூபாய்க்கு நீ பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது அந்த பொருளை எங்கேருந்து வாங்கலாம்னா நீ சில்லறை வியாபாரத்தில் போய் வாங்க சொல்கிற. சில்லறை வியாபாரத்தில் வாங்குறவன் மொத்த விலையில் தான் கொடுப்பான். இப்போ அந்த மொத்த விலைக்கும் அவன் கொள்முதல் விலைக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. இந்த வித்தியாசத்தை நீ கொள்ளையடிக்க பார்க்குற. இல்லை, ஸ்டேஜில் நின்று ஒரு அண்ணன் வந்து தங்கச்சிங்களுக்கு செய்கிற மாதிரி ஒரு டைலாக் சொன்னார். அது என்னன்னா, தங்கச்சிகளா என்ன வேணால் வாங்கிக்கோங்க, உங்கள் புருஷங்க ஏதாவது சொன்னால் அண்ணன் கிட்ட இருக்க வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அவங்க தங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள ஓரம் கட்டி கோர வச்சுருக்கீங்களே. முதல்ல அவங்க பிரச்சனையும் உன்னால் தீர்க்க முடியலையே, அவங்களே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ வேடிக்கை பார்த்தவன் தானே நீ. இல்லை சரியா, இல்லை எங்கிட்ட வாங்கன்ட்டு ஆளுங்க வந்து அசிங்கமாக பேசி இதே இந்த 8000 ரூபாய் கூப்பனே ஒரு ஃப்ராடுத்தனம். சரி, ஃப்ராடுத்தனத்தை திமுககாரன் அசிங்கமாக பேசியிருக்கான் ஒரு பொண்ணை பார்த்து. அந்த பொண்ணு பாவம், அவங்க வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதுவும் எந்த தொகுதி தெரியுமா? மணச்சநல்லூர் தொகுதி. எது நம்ம கிட்னி திருட்டு. இப்போ கூட விளக்கம் கொடுத்துருக்காரு கிட்னி திருடலன்னு. அவன் எவ்வளோ திமிரா வந்து பேசுகிறான் பாருங்க. கிட்னி திருடல, அது முறைகேடுன்னு தான் சொல்கிறாங்கன்றான். திமிரா பேசுகிறான். திருட்டு வேற, முறைகேடு வேற, திமுக வேற, திருடன் வேற. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ கருணாநிதி வேற, அயோக்கியம் வேற, ஸ்டாலின் வேற, முள்ளமாரி வேற. டாபிக் விட்டு ரொம்ப டைவர்ட். இல்லை நம்ம அதே டாபிக் தான், இந்த கும்பலை பற்றி தானே பேசுகிறோம். அப்போ இங்கே எப்படி இருக்கு பாருங்க. வேற பேரை வைத்து விட்டால் நீ செய்யக்கூடிய வேலை சரியானதாகிவிடும். இன்னைக்கு வந்து திருட்டு வேற, முறைகேடு வேற என்று சொல்லக்கூடியவன் நாளைக்கு அடுத்த 5 ஆண்டுகள் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவானா, இது நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவை என்பான். கருணாநிதி திருட்டு கிட்னி திட்டம் அப்படின்னு அதுக்கு பேர் வைப்பான். அநியாயமா இருக்கு. ஆமாங்க, கருணாநிதி கிட்னி திட்டம் அப்படின்னு அதுக்கு பேர் வைப்பான். நியாயமாயிடும், சரியாயிடும். அப்போ இந்த இந்த இடத்துல தான் நான் மக்கள்கிட்ட கேட்குறேன், இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நான் கூப்பனை கொடுத்து உன்னை ஏமாத்திட்டு உன் வாக்கை வாங்கி கொண்டு அதுலேயும் நான் வளப்படுத்தி கொள்வேன்னு இருக்கிறத விட ஒரு கேவலமான ஒரு வேலை இருக்க முடியுமா? இதையும் இந்த குடும்பம் செய்யுது, இதையும் நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோமா? இந்த கூப்பனில் 8000 ரூபாய் கூப்பனில் மட்டும் ஒரு 3000 ரூபாய் கமிஷன் போகுங்க. இந்த 3000 ரூபான்றது 1 கோடி பேர்னா எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்க. 3000 கோடி ரூபாய் இந்த குடும்பத்துக்கு போகுதுங்க. அத்தனையுமே இவர்கள் திட்டமிட்டு தான் செய்வார். இந்த சார்ல்ஸ் ஜோஸ் மார்டின் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதுச்சேரியில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு. லாட்ரி மார்டின் பையன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாட்ரி மார்டின் யாருன்னா வந்து லீமா ஜோஸரோட புருஷன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெய்ஸி அவர்களுடைய அப்பா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனோட மாமனார். இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் என்ன விஷயம்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து வந்து ஒரு சர்ச்சையான கொச்சையான சில விஷயம் சொல்கிறாரு. அது துணை முதல்வரை வந்து மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறத மறந்தவர் என்ன சொல்கிறாரு, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, இவர் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுறாரு. அப்புறம் லவ் ஃபெயிலியர்னு வந்து பார்த்தீங்கன்னா பால்டைல குடிக்கிறாரு, 5 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாரு, அப்புறம் துபாய்க்கு போறாரு. என்னங்க இதெல்லாம் வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணிட்டு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காரு. அது அந்த பொண்ணு ஏற்றுக்கல அப்படின்றனால பால்டாயில் குடிச்சாரு. சரியா? இது லவ் கிடையாது, இதுக்கு பேர் லவ் கிடையாது. இப்படிலாமா பேசலாமா ஒரு துணை முதல்வர்? இப்படியெல்லாம் செய்யலாமான்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? இப்படிலாம் பேசலாமான்னு கேட்குறீங்களே தவிர இப்படிலாம் செய்யலாமான்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இவர் பாட்டு நைட் குடிச்சிட்டு படுத்துறாரு, காலையில் எந்திரிக்க லேட் ஆகுது, அடுத்த நாள் வந்து வேலையை பார்க்க முடியறது இல்லை, ஊர் சுற்றிட்டு இருக்காரு. திடீர்னு துபாய் போயிட்டு வந்துடுறாரு, 4 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாரு. இதுதான் வாழ்க்கை. நான் மக்கள் அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் இப்போ வந்து உதயநிதி பற்றி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது சோஷியல் சீரியஸ்னஸ். இவங்களாம் விளையாட்டு மூலமாக இருக்காங்க. உதயநிதி, ராகுல் காந்தி, இவங்களாம் ஏதோ டைம் பாஸ். இவங்களாம் வந்து பரம்பரை வந்தோன்னே வேலையை தெரியல. உதயநிதிலாம் வேலையே செய்யறது இல்லை, சும்மா துபாய் போயிடுறாரு, என்னைக்கோ ஒரு நாள் வெளில வராரு. இவரை நம்பி நீங்கள் சிஎம் போஸ்ட்லாம் கொடுத்து உட்கார வச்சிங்கன்னா என்ன பண்ணுவார்? அவர் வந்து எல்லாருமே வந்து லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய நல்லா வளர்க்கணும், பெருசாக பெரிய ஆளாக படிக்க வச்சுட்டு போட்டு நினைப்பார். இவர் எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் லவ் பண்ணுறாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுறாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா உடனே போய் பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டம் பண்ணுறாரு. ஸோ இப்படிப்பட்டவரை கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபியூச்சர் முதலமைச்சராக கொண்டு வரணும்னா இது யார், மக்கள் எப்படி இதை ஏற்றுக்குவாங்க? ஏன்னா திமுகவே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் 500 கோடி வாங்கியிருக்கோம்னு சொல்லி. அதை நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் தான் போய் இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட, திரு உதயநிதி அவர்கிட்ட எதுக்காக இந்த காசு வாங்கினீங்க? ஏங்க தான் குடும்பத்துல இருந்து தேர்தலுக்காக 2021 திமுகக்கு அவ்வளவு கோடி கொடுத்துருக்காங்க. அவங்களே இப்ப வந்து திமுக ஏத்து பேசுவாங்க. ஆமாங்க, 500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. திமுக விட்டு வைக்காத குடும்பம் ஏதாவது இருக்கா? அந்த 500 கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் நம்ம வெக்கம் இல்லாம வந்து பேசுறாங்க. 5 காதலிகள் வச்சிருக்காருன்னு கணக்கெடுத்து ஒருத்தவங்களோட பர்சனல் இதெல்லாம் வெளில சொல்லலாமா? சொல்லுங்க. தப்புங்க, நான் ஏத்துக்கவே மாட்டேன். சூப்பர், அதாவது டீசன்ட்டான ஆளு கிஷோர். நான் சொன்னேன்ல, வெறும் 5 காதலிகள்ன்றது வந்து ரொம்ப தவறான விஷயம் இல்லையா? இது வந்து கருணாநிதி குடும்பத்திற்கே இழுக்கு இல்லையா? கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெருமைக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல் இல்லையா?
வெறும் 5 தானா? லேம்ப் போஸ்ட்டுக்கு புடவை சுற்றினாலே கருணாநிதி கும்பலில் இருக்கவன் எவனும் விட்டு வைக்க மாட்டான்றது தெரியாதா? இருந்தாலும் அப்படி வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு 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 பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இந்த கும்பல், இந்த கேடுகட்ட கும்பல். ஆனா பாருங்க வர்ற விபச்சாரியிடமே காசை பிடிங்கிட்டு வந்த கும்பல் தானே இது. அப்படி விபச்சாரியிடமே தகராறு பண்ணிட்டு காசை பிடிக்கிட்டு வர கும்பல் லாட்டரி கடைக்காரன்ட்ட சும்மாவா இருக்கும்? வர்ற கக்கூசை சுரண்டி புழக்கிறாங்க இவங்க. இதுக்கு மேல என்னங்க இருக்க முடியும்? ஏங்க இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமாங்க? கக்கூசை சுரண்டி தின்றையே இதுக்கு மேல ஒரு அசிங்கம் இருக்க முடியுமா? இல்ல அப்படி நான் என்ன கேட்கிறேன், ஒரு குழந்தை பாலுக்காக அழுதுகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல அவங்க அம்மாவுக்கு. அவங்க போயிட்டே இருக்கும்போது பார்க்குறாங்க ஒரு இடத்துல வந்து மரத்துக்கு நடுவில் ஒரு 5 ரூபா காயினோ 10 ரூபா காயினோ இருக்குது. அந்த அம்மா அந்த மரத்தை தள்ளிட்டு அந்த காயினை எடுக்கிறாங்க. அந்த 10 ரூபா காயின் எடுத்து கழுவிட்டு போயிட்டு அந்த பால் வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு கீழே போய் சுரண்டி தின்றையே உன் புத்தி ஏன் எப்படி இருக்கு? ஆற்றுல தண்ணி கரை புரண்டு ஓடினாலும் நாய் நக்கித்தான் குடிக்குன்ற மாதிரி ஏன் உன் புத்தி இப்படி போகுது? அதில் கூட விட மாட்டீங்க. அவ்வளவு விஷயங்களையும் ஊழல். நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு நாளும் கலைஞர் குறித்து வந்து பெருமையாக பேசினதில்ல. ஆனால் பெருந்தன்மையோட பார்த்தீங்கன்னா மேடையில் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, டெல்லி வந்து தமிழகத்துக்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அம்மையார் ஜெயலலிதா கூட எதிர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மம்மி இல்லாத ஒரு டம்மி கட்சியாக மாற்றி வச்சிருக்காரு எடப்பாடி சொல்லிட்டாரு. சரி, ஒரு நல்ல ரைமிங் வரலன்னு இருக்காங்க. 5 வருஷமா கும்மி அடிச்சியே அதுக்கு பதில் சொல்லியான்னு கேட்டா டம்மி மம்மி இதெல்லாம் யார் கேட்டது? முதல்வர் போய் டம்மி பீஸ்ன்னு சொல்றாருங்க இபிஎஸ். டம்மி பீஸ் தான் நீ. வேற என்ன நீ நீ எதுக்கும் கவைக்கு உதவாகத டம்மி பீஸ் தான் நீ. 5 வருஷமா என்னையா கும்மி அடிச்சுட்டு இருந்த? 2024 22 எம்பிக்களை உனக்கு தான் அனுப்பி வச்சாங்க. எதுக்கே அனுப்பினாங்க? பாராளுமன்றத்தில் போய் கேன்டீனில் போய் வடை வாங்கி சாப்பிட்றதுக்காக அனுப்பினாங்க. அதை விட்டுவிட்டு தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்ன கதை விடுற? இந்த தேர்தல் எதுக்கான தேர்தல்? மாநிலத்தில் யார் ஆளப் போகிறார்கள், யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதுக்கு பேசியாருன்னா அதை விட்டுவிட்டு தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்ன நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? யாரை ஏமாத்த பார்க்குற நீ? நீங்கள் தான் ஏமாற்ற பார்க்குறீங்க. அதாவது அதிமுக சொல்கிறேன், பவுன்சர்களையும் குண்டர்களையும் ரவுடிகளையும் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண மக்கள் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ண வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல திமுக வந்து பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு போகிற இடத்துல வந்து உள்ள விடாமல் பிரச்சனை பண்ணுறீங்களே. திமுக காரணம் ஒரு இடத்துக்கு உள்ள வரான், மக்கள் அங்கே நிற்கிறாங்க. யார் பவுன்சர், யார் பொறுக்கி, யார் ரவுடி, யார் முள்ள மாதிரி, யார் முடிச்ச வைக்கி நீ கேளுங்க. மக்கள் சொல்லிட்டு போகிறான். திமுக காரணம் தான் அது எல்லாமே பண்ணுறது. எது எப்படியோங்க முடிவா நான் ஒன்று சொல்கிறேன். விசில் அடிச்சுக்கிட்டே டிவி கேட்காரங்களாம் வராங்க. ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருந்து குப்பையில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில் போய் வெளில வைக்கிறாங்க. ஆனால் அதே குப்பை தொட்டியை திமுக காரங்க வாக்கு கேட்டு வராங்கன்னா மரியாதைக்காக எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. குப்பை தொட்டியும் அடிச்சுன்னு போயிடுவாங்க. தான் கக்கூசை சுரண்டி திட்டுறாங்க. இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது? சில பேருக்கு சொல்லி புரிய வைக்கலாம், புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு தூங்குற மாதிரி நடிச்சா எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாத ஜென்மங்கள் திமுக இப்படி கூட சொல்லலாம். சரிங்க, இவர் இப்படி தான் ஏட்டி போட்டி அதான் பேசிகிட்டு இருப்பாரு. நம்மளுக்கு 1000 வேலை இருக்கு இல்லையா? நம்மளோட நாளில் போய் பார்க்கலாம். இத்துடன் இந்த பேட்டியை நான் முடித்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி.